நம்ம ஒரு சில விஷயத்த பண்ணும்போது சுத்தமா டைம் போறதே தெரியாது. பட் அப்படியே ஆப்போசிட்ல ஏதாவது படிக்கலாம், இல்லைனா வேலை பார்க்கலான்னு போகும்போது, எப்படா டைம் முடியும் வீட்டுக்கு போலான்னு இருக்கும். இது எல்லாத்துக்கான ரீசன் நம்ம பிரெயின்ல இருக்கிற ஒரு சின்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் விச் இஸ் கால்ட் டோபமைன். இந்த டோபமைனோட பேசிக் கோலே நம்ம சந்தோஷமா ஃபீல் பண்ணணும்ன்றது. அதனால தான் இது கொடுத்துருக்க இன்னொரு பேரு ஃபீல் குட் ஹார்மோன். பட் ஏன் கரெக்டாக நம்ம இந்த கேம் விளையாடும்போது இல்லைனா படம் பார்க்கும்போது மட்டும் இந்த டோபமைன் பீக்கில் இருக்குது, பட் அதுவே ஏதாவது வேலை பார்க்கலாம் இல்லை படிக்கலான்னு போகும்போது டோபமைன் டவுனில் வந்துடுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே எப்படி ஒரு சில ஹேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேலை பார்க்கும்போது அண்ட் படிக்கும்போது இந்த டோபமைனை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சேர்த்து பார்க்கலாம். நம்மளால் கஷ்டமான வேலையை கூட என்ஜாய் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டியது நேச்சர் வர்சஸ் டோபமைன். இமேஜின் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் தான் சாப்பிடணும், தன்னோட ஃபேமிலியும் ஃபீட் பண்ணணுன்றதுக்காக வேட்டையாட போவாங்க. அண்ட் இந்த வேட்டையாடுறது ஒரு அரை மணி நேரமோ இல்லைன்னா ஒரு மணி நேரத்துலையும் முடியாது, பல மணி நேரம் போய்கிட்டு இருக்கும். பிகாஸ் அவங்க சரியான விலங்குக்காக வெயிட் பண்ணணும், அது பின்னாடி ஓடணும், அது கூட சண்டை போடணும். அண்ட் இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரிடிகுலஸ் அமௌண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் ஹைப்பர் ஃபோக்கஸ் தேவைப்பட்டுது. பட் இதையே அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி எக்ஸாஸ்டடாக இருந்தாங்க. பட் அப்போ தான் பிரெயின் சீக்ரெட்டாக பேக்ரவுண்டில் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். நம்ம பிரெயினில் வெசிக்கல்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னதான் வேட்டையாடும் போது அவங்க டயர்ட் ஆனாலும் இந்த விலங்குகளோட காலடி தடம், அதோட ஸ்மெல்லு, இன் ஜென்ரல் அது நம்மளை சுற்றி கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த வெசிக்கல்ஸ் எக்ஸைட் ஆகி ஒரு சீக்ரெட் கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும் விச் இஸ் டோபமைன். இது அந்த விலங்கை நோக்கி வேகமாக போகிறதுக்கான மோட்டிவேஷன் அண்ட் ஹைப்பர் ஃபோக்கஸை தரும். வெயிட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெசிக்கல்ஸ் ஏன் எக்ஸைட் ஆகணும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேட்டையை கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்களும் சாப்பிட முடியும், உங்கள் ஃபேமிலியாலையும் சாப்பிட முடியும், விச் இஸ் பேசிக்லி எ ரிவார்ட். அதனால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். பேசிக்காக நம்ம பிரெயின் அந்த ரிவார்டை நோக்கி புஷ் பண்ணுறதுக்காக டோபமைனை யூஸ் பண்ணி மோட்டிவேஷன் தரும். பட் இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டில் பல மணி நேரம் கஷ்டப்பட்டு கிடைக்க வேண்டிய அந்த டோபமைன் ஜஸ்ட் ஒரு 3 செகண்டில் ஒரு ரீல்ஸ் பார்க்கறது மூலிமா கிடைக்குது. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் ஹாப்பியாக தானே ஃபீல் பண்ண போகிறேன்ட்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உண்மையிலேயே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க? ரீல்ஸ் பார்த்து முடிச்சோன்னு ஒரு மாதிரி எம்டியாக கடுப்பாக இருக்கும்ல. இதுக்கு ரீசன் உங்கள் பிரெயின் இந்த இன்ஸ்டன்ட் டோபமைன் ஸ்பைக்குக்காக எவால்வ் ஆகலை. அதனால தான் நீங்கள் ரீல்ஸ் பார்த்து முடித்த உடனே இந்த டோபமைன் ஒரு ஹைக்கு போயிட்டு டக்குன்னு அந்த இடத்துல கிராஷ் ஆகிடும். பேசிக்காக பிரெயின் என்ன நினைக்கும்னா, இவன் தான் எந்த வேலையுமே பண்ணலையே, இவனுக்கு யாரும் டோபமைனை கொடுத்தது. ஈவன் வேர்ஸ், நம்ம ஏன் பேடாக ஃபீல் பண்ணுறோன்னா ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரி. நம்ம பிரெயின் பேசிக்காக ஒரு பயாலஜிக்கல் சீசா மாதிரி. இந்த பார்க்கிலலாம் சின்ன பசங்க விளையாடுவாங்களே, ஸோ இது எப்போவுமே நமக்கு வர பெயின் அண்ட் ப்ளஷரை பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும். பேசிக்காக வேட்டையாட போகும்போது அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, அதனால் அவங்களோட பெயின் அதிகமாக இருக்கும். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பிரெயின் என்ன பண்ணும்னா டோபமைனை யூஸ் பண்ணி ப்ளஷரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும். பட் அதுவே நீங்கள் பெயினே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக ரீல்ஸை பார்த்துட்டு இந்த ப்ளஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பிரெயின் என்ன பண்ணும்னா நம்மளோட பெயினை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் அந்த ரீல்ஸ் பார்த்த அடுத்த செகண்டே நீங்கள் ஒரு மாதிரி லோவாக எம்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ எனக்கு டோபமைனை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. இப்போ எப்படி நான் இந்த டோபமைனை ஹேக் பண்ணுறது? ஃபர்ஸ்ட்டு ப்ரொடெக்ட் யுவர் வெசிக்கல்ஸ். நீங்கள் காலையில் எழுந்துக்கும் போது ஸ்லீப் அண்ட் ரீஜெனரேஷன்னால இந்த வெசிக்கல்ஸ் ஃபுல்லாக டோபமைன் ஃபில் ஆகிருக்கும். பேசிக்காக சொல்லணும்னா ஒரு டேம் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதுன்றது பேசிக்காக அந்த டேமோட ஃபுல் கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களோட மொத்த டோபமைன் ரிசர்வ் ஆயிரும், வேஸ்ட்டாக போயிடும். இதில் என்ன ப்ராப்ளம்னா அந்த டோபமைன் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணணும், படிக்கணும், மற்ற நிறைய வேலை இருக்குது. இதுக்கெல்லாம் மோட்டிவேஷன் எங்கேருந்து வரும்? ஸோ காலையில் ஃபர்ஸ்ட் திங் இன் தி மார்னிங் அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு வாக் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஏதாவது புக் படிங்க. இப்போ நிறைய பேர் சொல்லலாம், ப்ரோ எனக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறது தான் ப்ரோ பிரச்சனைன்ட்டு. அதுக்காக தான் செகண்ட் ஸ்டெப், கிரியேட் எ ரிச்சுவல். நான் படிக்க போகும்போது இல்லைனா வேலை பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் திங் என்னோட டெஸ்க்கை நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக என்னோட பிரெயின் என்ன நினச்சிதுன்னா, இவன் ஏதோ எஃபோர்ட் போட்டு வேலை பார்க்குறானே, ஸோ இவனுக்கு கொஞ்சமாக ஒரு டோபமைன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நான் இந்த டோபமைன் கொடுக்குற ஒரு சின்ன மோட்டிவேஷனை வச்சு என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். பட் ஸ்டில் இந்த டோபமைனை வச்சு என்னால் என்னோட முழு வேலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்காக தான் தேர்ட் ஸ்டெப், மினி பெட்ஸ் வித் நம்பர்ஸ். இந்த ஸ்டெப்பில் அகைன் நான் என்னோட பிரெயினை ட்ரிக் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் ஒரு 2 நிமிஷம் உட்காந்தா போதும், இல்லைனா ஜஸ்ட் ஒரு 2 பேஜ் படித்தா போதும், ஒரே ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் போதும். இந்த மாதிரி எனக்கு நானே சின்ன சின்ன மினி பெட்ஸை கொடுத்துப்பேன். அகைன் என்னோட பிரெயின் யோசிக்கும், பையன் ஃபார்மில் இருக்கான் போலையே, அதனால் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் டோபமைனை கொடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இது பேசிக்காக பிரெயினை ஏமாத்துற மாதிரி தானே, என்ன நானே ஏமாத்துறேன்னு தெரிஞ்சால் நான் உஷாராயிட மாட்டேனான்ட்டு. இதே டவுட்டு தான் பிரெயினுக்கும் வரும். அதனால தான் உங்களுக்கு தேவையானது 4th ஸ்டெப், மெகா வின்ஸ். பேசிக்காக நம்ம பிரெயின் கிட்டே போய் நீ ஜஸ்ட் ஒரு 1 hour வேலை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கலாம், இல்லைனா டீ குடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா டீ குடிக்கலாம்.
பேசிக்காக நமக்கு என்ன பண்ணால் என்ஜாய் பண்ணுவோமோ அதை பண்ணலான்னு சொல்லுங்கள். இது பேசிக்காக ஒரு ரிவார்ட் மாதிரி தான். இதனாலையும் நம்ம பிரெயின் நிறைய டோபமைனை புஷ் பண்ணி இந்த ரிவார்டுக்காக நம்மளை புஷ் பண்ணும். பட் இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து சும்மா இந்த ரீல்ஸ் பார்க்கலாம், இல்லை கேம்ஸ் விளையாடலாம். இதை வந்து உங்களோட ரிவார்டாக சூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து அப்படியே ஆப்போசிட். இந்த அளவுக்கு போட்ட எஃபர்ட் வந்து இந்த ஸ்டேஜில் வேஸ்ட் ஆகிடுற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு டோபமைன் ஸ்பைக் வராத மாதிரி ஆக்டிவிட்டீஸை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் என்ன தான் இதெல்லாம் பண்ணாலும் இந்த 5th ஸ்டேஜ் ரொம்பவே முக்கியமானது. சேஞ்ச் ஹூ யூ ஆர். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவாங்க. பேசிக்காக நம்மளை வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட்டு நினைப்பாங்க. இதனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க சப்ஜெக்டை எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து நல்ல மார்க் வாங்கலாம்னு நினைப்போம். அட் தி சேம் டைம் அந்த ஹார்ட் ஒர்க்கையும் நம்ம போடுவோம். இதுதான் ஜேம்ஸ் கிளியர் தன்னோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் ஐடென்டிட்டி சேஞ்சுன்னு சொல்கிறாரு. பேசிக்காக நீங்கள் படிக்க போகிறீங்க இல்லை ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அதை கோலாக செட் பண்ணாமல் உங்கள் ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்பவே ஒரு க்ரியேட்டிவ் பர்சன், எனக்கு வந்து படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் யாருன்றதை நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற விஷயத்த ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. பிகாஸ் அதுதான் நீங்கள். அண்ட் ஃபைனலி என்னதான் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு கோல் பிளான் இல்லைன்னா நம்ம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். அந்த மாதிரி பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள்.